20 லட்ச ரூபா பணம் தரோம், உன் வீட்டுக்கு வேலை வாங்கி தரோம், கேஸை உடனே வாபஸ் வாங்க. ஏண்டா என்னடா யோக்கியதை இருக்கு உங்களுக்குலாம்? திமுக ஒன்றிய செயலாளருக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு விஷயத்துக்காக கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அவன்கிட்ட எத்தனை கோடி இருக்கு? மாண்புமிகு எடப்பாடியார் 43 கேள்விகளை வைத்தார். இந்த 41 படுகொலைக்கு பின்னால் 43 கேள்விகளை அவர் கேட்டார். பதில் சொல்ல முடிஞ்சாதா? அயோக்கிய பெருக எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டியதானே? 176 இடங்கள்ல அவர் சுற்றுப்பயணம் வந்தார். ஒரு சின்ன தீங்கு எங்காவது உண்டா? எங்காவது ஏதாவது பிரச்சனை உங்களால செய்ய முடியுதா? செஞ்சீங்கன்னா வேற மாதிரி நடக்கும் தமிழ்நாடு. அதனால உங்களால செய்ய முடியல. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். என் பையன் 3 வயசு பையன் பாட வச்சுட்டார்ல. 33 ஆணவ படுகொலையில் தமிழ்நாட்டில் அரங்கேற்றம் செய்திருக்கிறது இந்த அரசு. அதற்கு என்ன பதில்? 4.5 ஆண்டுகளில் 6876 படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த மண்ணில். யார் பொறுப்பு? காவல்துறை உங்க கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? பொறுப்பான அமைச்சர்கள்ட்ட கொடுக்க முடியாது. அமைச்சர் அடிக்கிறதுல உங்களுக்கு பங்கு கொடுக்கலனா இது மகனுக்கான ஆட்சியா, மக்களுக்கான ஆட்சியா? Nemathi Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், அதுல வந்துட்டு டிவிகே தரப்புல இருக்கக்கூடிய மெயினான விஷயங்களை எடுத்து தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது போக மனுதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலையும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஃப்ராடா வந்து போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து பிரபாகரன் அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுல வந்து என்னன்னா, அவருடைய மகள், அவருடைய மாப்பிள்ளை அவங்களோட போகும்போது, விஜயை பார்க்க போகும்போது அதில் அவங்க 2 பேரும், மகளும் மருமகனும் வந்து இறந்துருக்காங்க. ஸோ சிபிஐ விசாரணை வேணும்னு நான் தான் வந்து வழக்கு போட்டேன். ஆனால் திமுக தரப்புல இருந்து ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அதாவது 20 லட்சம் வந்து பணம் தரோம், ஒரு அரசு வேலை தரோம், இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன காட்டுது? இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து ஒருத்தங்க பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து வந்து போடுறாங்க அப்படின்னா, ஸோ அதை எதிர்த்து இந்த மாதிரி வந்து திமுக தரப்புல இருந்து இந்த மாதிரி விடப்படுதுன்னா, அவர் சொல்லியிருக்காரு உயிருக்கு கூட வந்து உத்தரவாதம் இல்லை, இதை செய்யறாங்கன்னா இன்னும் மேல கூட செய்வாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? கலவரம் திட்டமிட்டு செய்தது யார் என்பது இவருடைய கூற்றிலிருந்து வெளிப்படுகிறது என்றே நான் கருதுகிறேன். முதல்ல ஆதாரம் இல்லாம கலவரத்தை வந்து யார் செஞ்சாங்க அப்படி நான் யாரையும் சொல்லலை. அந்த படுகொலை நடந்த 41 தமிழர், நான் என்ன கேட்குறேன்னா, என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் வந்து 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். யார் காரணம்? எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது, நடத்தப்பட்டது? இதில் ஒளிந்திருக்கிற மர்மங்கள். ஏன் ஆம்புலன்ஸில் வந்து முன்னாள் ஊழல் துறை அமைச்சருடைய படம், அதுக்கப்புறம் தண்ணீர் போத்தல்ல அந்த ஊழல் துறை அமைச்சருடைய படம் எப்படி உடனுக்குடன் நடந்தது? இது நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டில் சொல்லப்பட்ட விடை. உச்சநீதிமன்றத்தில் மேலும் பல விவாதங்கள். என்னுடைய இனிய அண்ணன், நண்பர் ஆதவர்ச்சனா அவர்கள் வந்து இங்கே தான் இருக்கிறாரு. ஓடி வெளியில் விஜய் போல 192/1 கலவரம் ஏற்படுத்தி ஆத்திரமூட்டுதல் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். 196/1 நல்லிணக்கத்தை பாதிக்கிற செயல் என்று ஒரு வழக்கு. 197(1)B இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவித்தல். 353(1) மக்களுக்கு தீங்கு விளைவித்து அறிக்கை கொடுப்பது. 5 வழக்குகளை மரியாதைக்குரிய ஆதவர்ச்சனா மீது இந்த அரசு தொடுத்திருக்கிறது. அதேபோல் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்கள் மீதும் வழக்கு. அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆதவர்ச்சனா வெளிப்படையாக தானே இருக்கிறாரு. டெல்லி போனார், வழக்கறிஞர்களை சந்திச்சார், உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ மீடியாவில் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. வெளியில் என்ன நடக்குது, நாங்கள் 16 நாள் துக்க நாளாக அறிவித்திருக்கிறோம், எங்கள் வீட்டில் இவ்வளவு பெரிய இழப்புகளை நாங்கள் இழந்ததற்கு பிறகு எதுவும் பேசாமல் இருக்கிறோம். ஆனால் பத்திரிகையாளர்கள் நேற்றைய தினம் சன் தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் ஒரு குறுக்கே விழுந்து கேள்வி கேட்கிறார். அதை கூட அவர் எங்களை பேச விடுங்க, 16 நாள் பேசாமல் இருந்துட்டோம், இனிமையாவது பேசணும் நாங்கள் ஆசைப்படுறோம்னு சொல்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை உங்கள் மக்கள் வியூகத்திற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். 1
ரெண்டாவது, என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பெயரை தாங்கியிருக்கிற ஒரு இளவல் பிரபாகர். அவர் உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய மருமகனும் மகளும் எப்படி செத்தார்கள், எப்படி இது நடந்தது என்பதை யூகிக்க முடியவில்லை. இது எந்த மாதிரி சூழலில் இது உருவாக்கப்பட்டது? எனக்கு இந்த இறப்பில் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது. எதையும் திமிராக எதிர்கொள்ளக்கூடிய நான் எப்படி இந்த இருவரையும் விட்டேன் என்பதை எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நான் காலகாலமாக விஜயனுடைய ரசிகராக இருந்தவன். அவரை பார்ப்பதற்கு நான் என்னுடைய பிள்ளைகளை, என் தங்கச்சி மேனை நான் கூட்டிட்டு போனேன். இவ்வளவு பெரிய சம்பவத்தை நடத்தி முடித்து விட்டார்கள் என்கிற பேர் ஆதங்கம், அதிர்ச்சி, இதைவிட இழப்பு, இதெல்லாம் தாண்டி அவர் இங்கே எல்லாம் போட்டால் இது நீதி கிடைக்காது. ஏனென்றால் இங்கே ஆளுகிற அதிகார வர்க்கம் நம்மை முடக்கிவிடும். நாம் சாமானியன் உச்சநீதிமன்றம் சென்றால்தான் இதுக்கு உயிர் கொடுக்கும் என்கிற அடிப்படையில் போனார்கள். ஆனால் இன்னைக்கு யாரை கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள்? 20 லட்ச ரூபா பேரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பொறுக்கி எம் ரகுநாதன் ஒரு பொறுக்கி என்ன செஞ்சிருக்கிறான், பேசியிருக்கான். 20 லட்ச ரூபா பணம் தரோம், உன் வீட்டுக்கு வேலை வாங்கி தரோம், கேஸை உடனே வாபஸ் வாங்கு. ஏண்டா என்னடா யோக்கியதை இருக்கு உங்களுக்குலாம்? எதுக்குடா 20 லட்சம் பேரம் பேசுறீங்க? இதே தான் அஜித்குமார் வழக்குன்னு பேரம் பேசினாங்க. அந்த வழக்குல பொறுக்கி அப்படிலாம் வேண்டாம், பொறுக்கி தானே வைங்க. இல்லை அது வேண்டாம். ஏன் இல்லை, அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், மக்களை படுகொலை செய்பவர்கள், அதற்காக துணை நிற்பவர்கள், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. எங்கள் உயிருக்கு உயிரான என் மொழி பேசுகிற என் இனமானத்துடைய என் பிஞ்சு குழந்தைகள் 17 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எப்படி இதை பார்ப்போம்? இதெல்லாம் என்னன்னா, செய்த தவறை மூடி மறைக்கிறோம் என்கிற பெயரில் வெட்ட வெளிச்சமாக்கி வருகிறது ஒவ்வொரு சம்பவங்களும். எனக்கு கூட ஒருத்தர் மிரட்டல் விட்டுட்டே இருக்கான். அது ஒரு பொண்ணு இருக்கு, கட்சி ஏதோ ஒரு கட்சி நடத்துது. அந்த பொண்ணுக்கு புருஷன் சொல்லிட்டு பேசுறான், அசிங்கமாக பேசுறான், கேவலமா பேசுறான். நான் என்னுடைய கைபேசியில எர்னஸ்டோ சேகுவேரா படம் வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு செகுவேரான்னா யாருன்னு தெரியுமாடா அப்படின்லாம் கேட்குறான். அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் யாரோ, அவன் ஒரு பொறுக்கி, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பேர் என்ன? பேரம் பேசுவது. அஜித்குமார் விஷயத்துல கூட்டிய கொண்டே பேரம் பேசினது யாரு? திமுக தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேரம் பேசியிருக்கிறார். நான் சொல்லலை. வெட்ட வெளிச்சமாக, வியூகமாக, உதாரமாக, முன்னுதாரணமாக, உத்தரவாதத்தோடு ஒரு காணொலி வெளியிடும், பேரம் பேசிய காணொலி. இதுலையும் ஒரு ஒன்றிய செயலாளரை விட்டு பேரம் பேச வைப்பார்கள் என்றால் உங்கள்ட்ட நேர்மை இருக்குல்ல, துணிவு இருக்குல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற வார்த்தையை உள்வாங்கி கொண்டவர்கள் பேசுறீங்கள. பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை இதய நாளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பேசுகிறார்கள். அவங்கெல்லாம் பெரியாரின் பேரப்பிள்ளைகள், பெரியாரின் சீடர்கள் என்று பீற்றிக் கொள்கிறவர்கள். ஏன் இதை வெளிப்படையை சொல்லணும்? 20 லட்ச ரூபா பணம்னா அந்த 20 லட்ச ரூபா ஒன்றிய செயலாளருக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ அதை விசாரிக்கணும். இடி ரைட் பொருளாதார குற்றப்புரிவு அவனை விசாரணைக்கு வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். 20 லட்ச ரூபா எப்படி உனக்கு வந்தது, யார் கொடுக்குறோம்னு சொன்னது, எங்க அந்த பணம் வச்சிருக்கிற, உனக்கு எப்படி வந்ததுன்னு இப்ப விசாரிக்கணும். ஒரு திமுக ஒன்றிய செயலாளருக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு விஷயத்துக்காக கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அவன் எத்தனை கோடி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது எங்க இருந்து வந்தது இந்த பணம்? யாருடைய பணம்? என்ன ஆத்தா பையன் பரம்பரையா உழைச்சி வச்சுப்பாங்களா 20 லட்ச ரூபா உனக்கு தானமா கொடுக்கறதுக்கு? ஒருத்தனுக்கு எத்தனையோ பெண்கள் தாலி கட்ட முடியாம, வழி இல்லாம, தங்கத்துக்கு தாலி இல்லாம இன்னைக்கும் வீடுகளில் முடங்கி கிடக்கல. அதுகளுக்கு கொண்டே உதவி பண்ணுங்கடா. திருமணம் ஆகி அது வாழ்க்கையாவது சொல்லிக்கும். பாதிக்கப்பட்டவன் உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறான். அவனை மிரட்டுறது, உருட்டுறது. அவர் சொல்றாரு, பிரபாகரன் இப்ப நாங்க எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் தான் இருக்கணும், எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுகிறார் என்றால் இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கிற அந்த சக்திகள் யார்? அந்த அயோக்கியர்கள் யார்? எவ்வளவு காரி உமிழ்த்தீர்கள்? 10 நாளா இவங்க படுத்தின பாடு ஊடகங்கள்ல இந்த கட்சி ஆளுங்கட்சியினுடைய அல்லக்கைகள் இருக்கிறார்கள், சொம்பு தூக்கிகள் எவ்வளவு பேசியிருக்கிறானுங்க தமிழ்நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய நான் கேட்கிறேன், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவருமான மாண்புமிகு எடப்பாடியார் 43 கேள்விகளை வைத்தார். இந்த 41 படுகொலைக்கு பின்னால் 43 கேள்விகளை அவர் கேட்டார். பதில் சொல்ல முடிஞ்சாதா? அயோக்கிய போயிடுங்க. எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டியதானே? அவர் கேட்கிறார்ல, ஊரா போய் கேட்கிறார்ல. 176 இடங்கள்ல அவர் சுற்றுப்பயணம் வந்தார். ஒரு சின்ன தீங்கு எங்காவது உண்டா? எங்காவது ஏதாவது பிரச்சனை உங்களால செய்ய முடிஞ்சதா? செஞ்சீங்கன்னா வேற மாதிரி நடக்கும் தமிழ்நாடு. அதனால உங்களால செய்ய முடியல. விஜயை நீங்க சீண்டி பார்த்துட்டீங்க. எத்தனை காலத்துக்கு நீங்க சீண்டிங்க? தன்னெழுச்சியாக உருவான தலைவன் விஜய். அதை முதல்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். சும்மாலாம் அல்ல, தன்னுடைய சொந்த உழைப்பால் சம்பாதிச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்கிற உண்மையான மக்கள் பிரதிநிதியா வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு தலைவனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்கிற இந்த நேரத்துல பாட்டிலுக்கு 10 ரூபாய், என் பையன் 3 வயசு பையன் பாடுறான், பாட வச்சுட்டார்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? திருப்பி மீண்டும் வருவார். நான் விஜய்க்கு ஒரு அறிவுரையாக இல்லை, ஆறுதலாக இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தலைவன்,
நான் சாதாரணமான ஒரு மனிதன். நீங்கள் வடசென்னை பிரச்சாரத்தையும் மதுரை மாநகர் கூடல் மாநகர் என்று சொல்லுகிற இடத்திலும் கவனமாக பிரச்சாரம் செய்யுங்கள். இன்னொரு சம்பவத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் திட்டமிடுவார்கள். உளவுத்துறைக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்றேன், உடனடியாக இந்த 2 இடங்களிலும் தீவிர கண்காணிப்பு பிரிவை உருவாக்கி கலவரம் செய்பவர்களை முன்கூட்டியே கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அரசியல் சார்ந்த கலவரம் தான் அந்த கூட்டத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு 100% அடுத்தடுத்து விசாரணை போயிட்டு இருக்கு. ஸோ சிபிஐ தரப்புல விசாரிக்கப்படுது, உண்மை என்னங்கிறது வெளியில வரும். நீங்க வந்து தமிழ் தேசிய ஆதரவாளரும் இருக்கீங்க. ஆனா சீமான் அவர்கள் சொல்றது என்னன்னா, சிபிஐ விசாரிச்சா மட்டும் உண்மை வெளியே வந்துட போதா, தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாருல. இதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல, அவர் யாரு முதல்ல? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க, ஒரு கொள்கை சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கொள்கை, நான் அங்கே தூக்கு போட்டு சாகுறேன். திமுகவிற்கு கொள்கை என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடா? இந்த மிரட்டுறானே எம் ரகுநாதன், 20 லட்சம் பணம் தானே வேலை வாங்கி தரணும், இதுதான் கட்சியில ஒரு சிலர் அப்படி இருக்கும் போது ஒட்டுமொத்த கட்சியும் ஏங்க ஒன்றிய செயலாளர் எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? இன்னொரு ஒன்றிய சேலம் மாவட்டத்தில் ஒருத்தன் செஞ்சான் தெரியுமா? ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் கோயிலுக்குள்ள போனான்னு கூட்டிக்கிட்டு வந்து சாட்டை வச்சு அடிச்சானு தெரியுமா? கட்சியை விட்டெல்லாம் நீக்கிட்டு திருப்பி சேர்த்துக்கிட்டீங்க. அது பேர் என்ன? 33 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றம் செய்திருக்கிறது இந்த அரசு. அதற்கு என்ன பதில்? 4.5 ஆண்டுகளில் 6876 படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த மண்ணில். யார் பொறுப்பு? காவல்துறை உங்க கையில எதுக்கு வச்சிருக்கிறீங்க? பொறுப்பான அமைச்சர்கள்ட்ட கொடுக்க முடியானே. அமைச்சர் அடிக்கிறதுல உங்களுக்கு பங்கு கொடுக்கலைன்னா, தென் பிராந்தியத்தில் தென் தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த என் தமிழ் தேசிய தம்பி படுகொலை செய்யப்பட்டான். நெல்லை சீமையில தெரியுமா? தீபக் பாண்டியன். வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கி இருக்கிறது 3 சம்பவம். ஒன்று, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலே அஜித்குமாருடைய மரணத்திலே சிபிஐ விசாரணை, அதுவும் போலியா இருந்ததுன்னு நீதிமன்றம் திருப்பி அனுப்பிச்சு மீண்டும் விசாரணை. எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை. இப்பொழுது 41 எங்கள் தமிழ் உயிர்கள் பலியானதற்கு இன்றைக்கு சிபிஐ விசாரணை. வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஆட்சி கட்டில் உங்களுக்கு எதற்காக இந்த ஆட்சி? இது மகனுக்கான ஆட்சியா, மக்களுக்கான ஆட்சியா? யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு கேடு கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆள்கிறார்கள். குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இந்த 41 உயிர்கள் நீங்க ஆடி ஆட்டம். இன்னொன்னு சொல்றேன், இந்த எஸ்வி சேகர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவ அப்பன் பேரு இங்க மீதிக்கு சுட்டிருக்க. என்ன தியாகம்னாரு அவங்க அப்பன்? உங்க கட்சியில இணைஞ்சிட்டாருங்கிறக்கா? ஒரு பார்ப்பான், ஒரு உச்சி குடிமி உங்க கட்சியில சேர்ந்துட்டா அவங்களுக்கு முழிச்சுலுகையா? இது எப்படி இருக்கு சாத்தியம்? அந்தாலும் கேட்கிறான், கூட்டத்தை நிர்வகிக்க திறமை இல்லையா விஜய்க்கு? ஏண்டா, கூட்டத்தை கலவரம் பண்ணதே யாருன்னு இப்ப வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா எஸ்வி சேகர்? கருப்பண்ணியப்பன்னு ஒருத்தர், இந்த ஊழல் துறை அமைச்சருக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா, கால் தூசிக்கு சமமா. பைத்தியக்காரங்களா? யாரை பார்த்தா கேட்குறீங்க நீங்களாம்? விஜய் பார்த்தா? நான் கேட்கிறேன், விஜய் 20 லட்சம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்து சொல்றாரு, காலகாலத்திற்கும் அந்த 41 குடும்பங்கள் என் நிழலில் நிற்பார்கள். அந்த 41 குடும்பங்கள் என் வாழ்நாளில் அவர்களுக்கான தகுதியை உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன். 41 குடும்பத்திற்கும் நான் பிள்ளையாக இருக்க போகிறேன், தாய்மாமனாக இருக்க போகிறேன் அறிவிக்கிறாரு. உங்க கட்சியில இருந்து ஒத்த ரூபா நிதி கொடுத்தீங்களா? ஒத்த ரூபா? எந்த கட்சியில இருந்து? ஆளுங்கட்சியை தான் சொல்றேன், திமுகவை தான் கேட்கிறேன். அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சாங்க? கனிமொழி அவர்கள் தரப்புல இருந்து 10 லட்சம் ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே கொடுத்துட்டாங்களா? முதலமைச்சர் தரப்புல இருந்து 10 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அதெல்லாம் அரசு நிதியிலிருந்து கொடுக்குறான். நான் கேட்கிறேன், உங்கள் கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர், மதிப்பிற்குரியவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 50,000 கொடுத்திருக்கிறாரு. உங்க கட்சி நிதி கொடுத்திருக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியில் இருந்து நாங்கள் கொடுக்கிறோம் அறிவித்த வரலாறு உண்டா? யார்கிட்ட பேசுறீங்க? நான் கேட்கிறேன், நீங்கள் எத்தியார் குப்பத்தில் 23 உயிர்களை, தமிழர்களை பலி கொண்டவர்கள் தானே போனீங்களா? உங்க கணக்குல 69 பேர், எங்க கணக்குல 87 பேர். கள்ளக்குறிச்சி, கருணாபுரத்தில் எங்கள் தமிழர்கள் சாராயம் குடித்து செத்து போனார்களே, போனீங்களா? 36 பேர் கண் தெரியாமல் இன்றைக்கும் நடமாடும் பிணங்களாக திரிகிறார்களே. உடல் உபாதைகள் சீரழிந்து விட்டது 17 பேர் இன்னும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன பொறுப்பு? சாராயம் விட்டு சாகடிப்பீங்க எல்லாரையும், இப்படியும் சாகடிப்பீங்க. எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள் ஓட்டுக்காக. அது மட்டுமல்ல, பதவியை சுகபோகமாக அனுபவிப்பதற்கு இவர்கள் அதை விட வேறு எல்லை இருக்கிறதா என்பதற்கு அந்த இடத்துக்கும் போவாங்க.
இதுதான் இந்த கேடுகட்டவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்றாரே யாரு, துணை முதலமைச்சர் ஒருத்தர் இங்கே இருக்கிறார்ல, அவர் பேசுறார். திமுக கொள்கையோடு வளர்ந்த கட்சி, உட்கார்ந்து பேசுவோமா நேருக்கு நேரா? உங்க சமூக நீதி கொள்கை இல்ல அவ்வளோ இல்லாமையா தொடர்ச்சியாக மக்கள் அவங்களுக்கே ஓட் பண்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை தெரியுமா? அதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு மேல் தானை தலைவர், தங்க தலைவர், இனமானத்தினுடைய தலைவர், முத்தமிழ் அறிஞர் என்றெல்லாம் பகட்டு வார்த்தைகளை சொல்லி, பச்சை பொய்களை சொல்லி இந்த மக்களை பித்தலாட்டம் செய்தீர்களே. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் 10 ஆண்டுகள் என்கிற தொடர் ஆட்சி உங்களால் கொடுக்க முடிந்ததா தமிழ்நாட்டில்? ஆனால் என் இனமானத்தின் தலைவனை உருவாக்கிய தலைவன் 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார். எத்தனையோ பிழைகள் செய்தாலும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி முறையை அடிக்கடி மாற்றி மக்கள் நம்பிக்கையை பெற்ற புரட்சி தலைவி என்று சொல்லப்படுகிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. உங்களால் ஆள முடிந்ததா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 அப்புறம் கூட தொடர்ச்சியாக இனி திமுக ஆட்சி தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 இவர்களுடைய அதிகார பலம், இவருடைய அதிகார மையம் அடியோடு துடை தெரியப்படும். மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியில வரும், அப்போ பேசலாம். ஸோ உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.